சபரிமலை செல்லக்கூடிய வழியில் பம்பையில் கேரள அரசு பேருந்து தீப்பிடித்து எரிந்தது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார். அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது பக்தர்களை இறக்கிவிட்டு பேருந்து திரும்பும் போது தீப்பிடித்து எரிந்து வரக்கூடிய இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், விவரம் என்ன? தேவப்பிரியன், சபரிமலைக்கு செல்லும், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உட்பட நாட்டின் பல பகுதிகளில் வரும் அனைத்து தனியார் வாகனங்களும் நிலைக்கல் பகுதியில் பார்க்கிங் பகுதியில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து கேரளா அரசு பேருந்து மூலம் தான் செல்ல முடியும். இந்த வகையில் இன்று காலை 6 மணிக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களை நிலைக்கல் பகுதியில் இருந்து பம்பையில் ஏற்றி செல்லும் போது அந்த பம்பை பேருந்து நிலையத்தில் பக்தர்களை இறக்கிவிட்டு அந்த பேருந்தானது திரும்பவும் நிலைக்கல் பகுதி நோக்கி திரும்பும் போது அந்த பேருந்தானது தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அப்போது நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மட்டும் பேருந்தில் இருந்துள்ளனர். அவர்கள் சுதாரித்துக் கொண்டு திடீரென பேருந்தை விட்டு வெளியேறியதால் அவர் உயிர் தப்பியுள்ளது. தொடர்ந்து தீயணைப்படையினர் அந்த பகுதிக்கு தீயை அணைத்தனர். நேற்றும் பம்பையில் இதே போல KSRTC கேரளா அரசு பேருந்து ஒன்று தீ விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. முதல்கட்ட விசாரணையில் ஷார்ட் சர்க்கியூட் மூலமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது காவல்துறையும் தீயணைப்பு வீரர்களும் தீயை அணைத்த பின் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நல்வாய்ப்பாக ஐயப்ப பக்தர்களும் ஓட்டுநர் நடத்தினரும் உயிர் தப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சஜயகுமார்.